ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இல்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்பிஏல வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் எடுக்கலாமா, மார்க்கெட்டிங் எடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது எம்பிஏனாவே என்ன டிகிரி முடிச்சவங்க படிக்கலாம் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம், முக்கியமாக ஹச்ஆர் எடுக்கலாமா, மார்க்கெட்டிங் எடுக்கலாமா, இதுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது, எதோட சிலபஸ் எப்படி இருக்கும், ஸ்கோப் அண்ட் டிமாண்டில் யாருக்கு அதிகமாக இருக்கு. இப்போ கவர்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப் அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க என்ன மாதிரியான பேங்க் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏல ஹச்ஆர் சூஸ் பண்ணலாமா, இல்லை மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாமா, எதுக்கு என்ன பண்ண ஸ்கோப் இருக்கு, முக்கியமாக உங்களோட ஸ்கில் பேஸில் எந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏ படிக்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து படிக்கலாம். ஒரு சில ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த அக்ரி பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான ஸ்ட்ரீமுக்கு யூஜி வந்து பார்த்தா ரெலவெண்டான ஃபீல்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஒரு 95% மேலே வந்து பார்த்தோம்னா எம்பிஏல நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லுமே எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்தா எந்த யூஜியில் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிஏ, பிகாம், பிஎஸ்சி, இன்ஜினியரிங், மெடிக்கல் லைனில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக ஹச்ஆர், மார்க்கெட்டிங் ரெண்டு கோர்ஸுமே எந்த காலேஜில் வேணாலும் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றதுனா எம்பிஏல நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணிக்கலாம் அது பொறுத்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ காமனாக சொல்லணும் அப்படின்னா டாப் லெவல் காலேஜ்லாம் போகணும் அப்படின்னா நேஷனல் லெவலில் கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம், இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி பேஸில் கூட நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே எனக்கு போதும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து பார்த்தா டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பிஜிக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம், தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் உங்களுக்கு. எம்இ, எம்டெக் கோர்ஸ்க்கு, எம்சிஏ கோர்ஸ்க்கு, எம்பிஏ கோர்ஸ்க்கு, இது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர் ஆஃப் பிளானிங், இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தனித்தனியாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ டான்செட் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் நேஷனல் லெவல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜில் என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா இந்த மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஒரு சில காலேஜில் டூயல் ஸ்ட்ரீம் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதே வந்து எம்பிஏல வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷம் ஹச்ஆரும் ஒரு வருஷம் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கூட படிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ரீசெண்ட் இயர்ஸில். உங்களுக்கு கன்வீனியன்ட்